ஸோ எக்ஸ்பிரஸ் ரவுட்டர்னு அப்படின்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டைரக்ட் கனெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்டாக நம்ம வந்து நம்மளோட அஷூர்லேருந்து நம்மளோட இந்த அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து டைரக்டா வந்து அஷூரோட டேட்டா சென்டருக்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே டெடிகேட்டட் ஃபைபர் வழியா. ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் வச்சிருப்போம். அது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து அக்சஸ் பண்றாங்க. ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு 10,000 பீப்புள் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருந்தது அப்படின்னா நம்ம எதர் விபிஎன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்னொன்று ப்ரைவேட்டாக கேட்குறாங்க. ப்ரைவேட்டாகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து மோர் தென் 10,000 பீப்புள் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க சேம் பிளேஸ்லேருந்து. ஸோ அப்படின்னும் போது ப்ரைவேட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக விபிஎன் எனேபிள் பண்ணணும். நம்ம சைட் டு சைட் விபிஎன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்லி ஆப்ஷன் சைட் டு சைட் விபிஎன் தான். சைட் டு சைட் விபிஎன் போடலாம் நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கும் இதுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கும். பட் அதை 10,000 பீப்புள் என்டர்ஸ்பேஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை வந்து மேனேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ சைட் டு சைட் விபிஎன் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணலாம். பட் ஒரு 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி அக்சஸ் பண்ணும்போது ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் வந்து ஆர்டிபி எடுக்கிறோம், ஒரு செக்யூராக வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம், ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரினா ஓகே. பட் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிராஃபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஸ்லோ ஆகிடும், ஸ்ட்ரக் ஆகிடும் நிறைய விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எக்ஸ்பிரஸ் ரவுட். ஸோ எக்ஸ்பிரஸ் ரவுட் வந்து நமக்குன்னு டெடிகேட்டட் நெட்வொர்க் கனெக்ஷன் பிட்வீன் ஆர்கனைசேஷன், ஆன்-ப்ரெமிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அஷூர். ஸோ இதுதான் connections, dedicated connections, network connections between your organization on-premise infrastructure and Azure. So directா வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் டு அஷூருக்கு ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க. Unlike standard VPN over the public network, ExpressRoute offers a higher reliability, faster speed, lower latency, and enhanced security because traffic never transfer the public internet. பப்ளிக்கே போகாது, டைரக்டா நமக்கு தான் டெடிகேட்டடா வந்துடும். அதனால ஃபாஸ்டா இருக்கும். இப்போ அஷூர்ல இருந்து எப்படி அக்சஸ் பண்ணா, அஷூர்ல இருந்து அஷூரோட நெட்வொர்க் அக்சஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபாஸ்டா இருக்கும் ஆல்மோஸ்ட். கிரியேட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரியேட் ஏ பிரைவேட் சர்க்கிட் பிட்வீன் டேட்டா சென்டர் அண்ட் அஷூர் வயா கனெக்டிவிட்டி ப்ரொவைடர். எதை சப்போர்ட் பண்ணோம்னா private peering connects directly to the Azure VNets for workload like VMs, database. VMs கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எப்படி விஎம்ல தான் இருக்கும், நல்லா ரெண்டுமே அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பியரிங் வந்து கனெக்ட்ஸ் டு மைக்ரோசாஃப்ட் SaaS சர்வீசஸ், ப்ரொவைட்ஸ் redundancy and failure with dual connections. அதுலேயே அவன் ஃபெயிலோர் வச்சிருப்பான். ஒரு டேட்டா சென்டர்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டேட்டா சென்டர்ல இருந்து ஒர்க் ஆகும் அஷூர் சைட்ல இருந்து. Enable hybrids cloud scenario where sensitive workloads say on-premise integrated with the secure. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி பிளான் பண்ணுவாங்களோ ஐடென்டிஃபை நெட்வொர்க் லோட்ஸ் தட் நீட் பிரைவேட் கனெக்டிவிட்டி. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க்லோடு ERP சிஸ்டம்ஸ், ஒரு டேட்டாபேஸ் மாதிரி ஒரு பெரிய ஒர்க்லோட இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் போவாங்க. ஸோ டிசைட் நம்மளுக்கு 50 MBPS வேணுமா 10 MBPS வேணுமா அப்படின்றது 50 MBPSலேருந்து 10 GBPS வரையும் இருக்கும். ஸோ 50 MBPS வேணுமா இல்லை 10 GBPS வரைக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் லிஸ்ட் அவுட் ஆகும் எவ்வளோ வேணும் அப்படின்றது.
ஃபியூஸ் பியரிங் வந்து ப்ரைவேட்டா மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட்லி நம்ம கிளவுட் யூஸ்னால ப்ரைவேட் தான் போகும். எங்கேஜ் கனெக்டிவிட்டி ப்ரொவைடர்ஸ் எக்ஸ்பிரஸ் ரோட் சர்க்கியூட்ஸ் ப்ரொவிஷன் த்ரூ டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃபைபர் கேபிள் போட்டு கொடுப்பாங்க. அவங்க டைரக்டா அஷ்யூரோட நெட்வொர்க் டீம் இல்லை அஷ்யூரோட பேக் அண்ட் டீம் கூட காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 to 30 days ஆகும் எல்லாமே செட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அஷ்யூர் போர்ட்டலில் போயிட்டு எக்ஸ்பிரஸ் ரோ சர்க்கிட்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். அதில் பேண்ட்வித் எவ்வளோ வேணும், ப்ரொவைடர்ஸ் யார், லொக்கேஷன், எஸ்கேயூ, ஸ்டாண்டர்ட் ஆர் ப்ரீமியம் அது மட்டும் சூஸ் பண்ண போதும். நான் சொன்ன மாதிரி அஷ்யூர் ஜென்ரேட் சர்வீஸ் கீ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சூஸ் பண்ணும்போது லொக்கேஷன் சூஸ் பண்ணீங்கன்னா சிட்னியில் யார் யார் நெட்வொர்க் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துட்டு எந்த ப்ரொவைடர் இப்போ இந்தியா சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜியோ, ஏர்டெல், டெலிகாம் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒவ்வொரு ப்ரொவைடர்ஸ் வச்சுருப்பாங்க, டெலிகாம் ப்ரொவைடர்ஸ். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமர்கிட்டயே அதை டிஸ்கஸ் பண்ணலாம் விச் ப்ரொவைடர்ஸ். ஏன்னா நம்மளை விட இப்போ சிட்னியில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா சிட்னியில் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா இனிஷியல் டிஸ்கஷனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க, எது வந்து அங்கே வந்து நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் சூஸ் பண்ணுறோம், நமக்கே தெரியும் ஜியோ இருக்கும், அது இது நிறைய இருக்கும், அதில் நம்ம பெஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிட்னி வரும்போது அங்கே நமக்கு தெரியாது எந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஸோ அதை நம்ம ப்ரொவைடர் சூஸ் பண்ணிட்டு நியர்பை லொக்கேஷனில் சூஸ் பண்ணோன்னா அந்த ப்ரொவைடர் லிஸ்ட் அவுட் ஆகும். அது ப்ரொவைடர் சூஸ் பண்ணோம்னா இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக ப்ரீமியம்னா அதுக்கான ஒரு ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ப்ரீமியம்னா கண்டிப்பாக கொஞ்சம் 10G வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த நெட்வொர்க் சர்வீஸ் கீ இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் கீயை வந்து கனெக்டிவிட்டி ப்ரொவைடர் கிட்ட ஷேர் பண்ணிடணும். அப்புறமா நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. நெட்வொர்க் ப்ரொவைடரும் அஷ்யூர் நெட்வொர்க் டீமும் அவங்க 2 பேர் கம்யூனிகேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க யூசிங் தி சர்வீஸ் கீ வச்சு. நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப் ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுவோம். அப்பப்போ நம்ம கூட எங்கேஜாக இருக்காங்க அப்பப்போ கால் பண்ணி இந்த இது ஒர்க் ஆகுதா, இல்லைன்னா வேற ஏதாவது செட்டிங்ஸ் வேணும்னா அது வந்து நம்மளுக்கு பண்ண சொல்லுவாங்க, நம்ம பண்ணணும். அப்படின்னு using Express to connect VNets to the circuit, multiple VNets can be share a single circuit. நம்ம மல்டிபிள் VNets நம்ம அதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே VNet மட்டும் தான் யூஸ் பண்ண முடியல, மல்டிபிள் VNetல நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் வேலிடேட் ரவுட்டிங் வித் பிங் ஆர் ட்ரேஸ் ரவுட். அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். பெஸ்ட் யூஸ் கேஸ் வந்து செக்யூர்லி எக்ஸ்டெண்டட் டேட்டா சென்டர் ஒர்க்லோட்ஸ் இன்டு தி அஷ்யூர். ஸோ சம் யூசர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி கனெக்டிவிட்டி போடுவாங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் 365 வந்து கொஞ்சம் யூசேஜ் அதிகமாக இருக்கும் இல்லையா ஒவ்வொருக்குமே. அதனால இப்போ 10,000 பீப்புள் டெய்லி வந்து ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறாங்க, ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க, டெடிக்கேட்டடாக அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட இவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ரவுட் யூஸ் பண்ணுவாங்க. அஷ்யூர்லேருந்து டைரெக்டாக அவங்க கனெக்டிவிட்டினால ஃபாஸ்ட்டாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி கஸ்டமரோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க செக்யூராக. இது கொஞ்சம் காஸ்ட்லியானது, அதனால ரொம்ப டெடிக்கேட்டடான காஸ்ட் பற்றி கவலைப்படாத கஸ்டமர்ஸ் வந்து வேற ஆப்ஷன் இல்லை, அதுதான் போய் ஆகணுன்ற போது யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம விஎம்லேருந்து ஹோஸ்ட் பண்ணி அந்த நெட்ஒர்க்லேருந்து இன்டர்நெட் வழியாகவே ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுதான் மோஸ்ட் அதிகமாக பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். எதர் விஎம்ஸ்லேருந்து இல்லை ஆப் சர்வீஸ்லேருந்தோ ஆக்சஸ் பண்ணி லோட் பேலன்சர் வழியாவோ இல்லைன்னா அப்ளிகேஷன் கேட் வழியாவோ இல்லைன்னா அஷ்யூர் ஃப்ரண்ட் டோர் வழியாவோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
இது புரிஞ்சுதாக்கா இது எக்ஸ்பிரஸ் ரவுட்டர். புரிஞ்சுது. இதுல இருந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து டெடிகேட்டடா வேணும் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ். நம்மளுக்கு வந்து டெமோ எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் ரவுட் வந்து ஆர்கனைசேஷனோட கனெக்ட் பண்ணி அது டேட்டா சென்டரோட கனெக்ட் பண்றதுனால நம்மளால டெமோ பண்ண முடியாது. கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு சினாரியோ கொஷின்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி கேட்பாங்கன்னா, in my organization more than 10,000 people want to access the applications, so I through privately, and I am running on the like enterprise application like ERP or that kind of payroll அந்த மாதிரி கொடுத்துட்டு, so and also I want to use private network with lower latency அது மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இது எல்லாமே கொடுத்துருவான். எக்ஸ்பிரஸ் ரவுட்டா, ஷூர் ஃப்ரெண்டோரா, அப்ளிகேஷன் கேட்வேவா அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன், டிராஃபிக் மேனேஜர் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த 4மே வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நம்ம ஒரு 4-5 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஈஸியா நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. எக்ஸ்பிரஸ் ரவுட் நம்ம தனியா இருந்துரும், அது பிரச்சனையே இல்லை. அது வந்து இந்த மாதிரி எப்போ அந்த டெடிகேட்டட் நெட்வொர்க்னு ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்துச்சோ, இல்லைன்னா இந்த மாதிரி சினாரியோ வந்துச்சு, மோர் தென் 10,000 பீப்புள் வந்து பிரைவேட் ஆக்சஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல வந்துச்சுனாலே நீங்க எக்ஸ்பிரஸ் ரவுட்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. மோஸ்ட்லி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். அண்டர்ஸ்டாண்டிங் அது எக்ஸ்பிரஸ் ரூட்னா என்னன்னு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு, அது தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அஷூர் ஃப்ரண்ட் டோர். ஸோ அஷூர் ஃப்ரண்ட் டோர்மே ஸ்லைட்லி இதுதான் நம்ம அப்ளிகேஷன் கேட்வே மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா global layer 7 HTTPS entry point of web apps and APIs, provide global load balancing. அங்கேயும் நமக்கு நார்மலா இருக்கும் global load balance கிடைக்கும். கேஷிங் இருக்கு. இங்க மெயினா இங்க என்ன டிஃபரன்ஸ்னா கேஷிங் இருக்கும், acceleration and security. deploy front door configure backends. இங்கேயும் பேக்எண்ட் வந்து ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா VMs யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா AKS Kubernetes யூஸ் பண்ணிக்கலாம். set rules like enable WAF for security. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு WAF ஆப்ஷன் இருக்கு, அப்ளிகேஷன் கேட்வே மாதிரி. ஸோ டெலிவர் ஃபாஸ்ட் செக்யூர் குளோபலி டிஸ்ட்ரிபியூட்டட் URLs ஃபார் ஆப்ஸ் வித் DDoS. DDoS ப்ரொடக்ஷன் டைரக்டாவே கொடுத்துடலாம். ஓகே. ஸோ கிரியேட்டிவ். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஆட் ஆப் சர்வீஸ் EKS ingress VM ஸ்கேல் செட்ஸ் ஆர் எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவோம். இதுவும் ஒரு பாத் பேசிக் ரவுட்டிங் தான். /API AKS வெப்புக்கு வந்து ஆப் சர்வீஸ், வெப்/வெப்னு போட்டுறது ஆப் சர்வீஸ் வந்துடும். வெயிட்டிங் ரவுட்டிங் ஃபார் A/B ரவுட்டிங், இதெல்லாம் வந்து செட்டிங்ஸ். ஸோ நம்ம அங்கே ஹெல்த் ப்ராப் கிரியேட் பண்ண மாதிரி இங்கே ஃப்ரண்ட் டோர் கண்டினியூஸ்லி செக்ஸ் பேக் அண்ட் ஹெல்த். இங்கேயும் வந்து SSL டெர்மினேஷன், கஸ்டம் டொமைன்ஸ் இருக்கு. எனேபிள் WAF இருக்கு, ப்ரொடக்டிங் OWASP டாப் 10 ட்ரெண்ட்ஸ். ஆப்ஷனலாக என்ன எங்கன்னா யூஸ் கேஷிங் அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்டாப் ஒன் பேக்கெண்ட் அண்ட் கன்ஃபார்ம் டிராபிக் ரீட் அவுட்ஸ் ஆகாது. இது நம்ம ஆல்ரெடி லோட் பேலன்ஸர்லேயே பார்த்துட்டோம். லேட்டன்சி செக், ரைட்? யூஸ் டூல்ஸ் லைக் curl or browser dev tools to measure response times from different geographies. So browse DevOps tools-னா இந்த சும்மா நம்ம வந்து டிராஃபிக் இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம்.
ப்ரௌனோ இல்லைன்னா வந்து போஸ்ட்மேன் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம 2 ரீஜன்ல இருக்கும் இல்லையா, பிரைமரி ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் இருந்ததுன்னா வெஸ்ட்ல டிராஃபிக் வருதா அப்படின்றது ஜஸ்ட் அந்த ஏபிஐ கால் மாதிரி ஹிட் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுவோம் இல்லை ப்ரௌனோ யூஸ் பண்ணுவோம். ஓகே வேலிடேட்டிங் crowd validation டெஸ்ட் பாத் பேஸ்ட் ரூல்ஸ் அண்ட் செஷன்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரண்டர் வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கேட்வேவும் லோட் பேலன்ஸரும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட நம்ம ஃப்ரண்டோட கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகே இது குளோபலா இருக்கு, அது ரீஜன். நான் புரியல. ஃப்ரண்டோர் வந்து குளோபல், அது வந்து ரீஜன். கேட்வே அப்ளிகேஷன் கேட்வே வந்து ரீஜன் வைஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃப்ரண்டோர் வந்து ஃப்ரண்டோர் வந்து மூணுமே பார்த்தீங்கன்னா லேயர், இதுவும் அப்ளிகேஷன் லேயர் 7 தான். அஷூர் கேட்வே லேயர் சொன்னா இது மாத்திரம் டிசிபி யூடிபி லேயர் 4. அப்ளிகேஷனுக்கு வந்து லோட் பேலன்சிங் போடும்போது நம்ம லோட் பேலன்சர் போட முடியாது. அப்ளிகேஷன்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறம் தான் வரும் எல்லாமே, சைட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால எய்தர் அஷூர் கேட்வே இல்லைன்னா ஃப்ரண்டோர் போவாங்க மோஸ்ட்லி. இப்போ மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ரண்டோர் தான் போறாங்க. ஸ்கோப் வந்து இது வந்து குளோபல், இது வந்து ரீஜனல் வித் இன் தி அஷூர் ரீஜன், இதுவும் ரீஜனல் தான். டிராஃபிக் வெப் வந்து வெப் ஆப் ஏபிஐஸ், வெப் ஆப் ஏசிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி டிசிபி ஆர் ஒர்க் லோட். ஓகே ரவுட்டிங் வந்து பாத் பேஸ்ட், இதுவும் பாத் பேஸ்டு, வெயிட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இது பாத் பேஸ்ட், எஸ்எஸ்எல் டெர்மினேஷன், வேஃப். இதுலயும் வேஃப் இருக்கு. ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து மட்டும் இருக்கும் இங்கேயும். ஆனா இங்கேயும் ஸ்பெசிஃபிக்கா செக்யூரிட்டி என்பது வேஃப் டிடாஸ் ப்ரொடக்ஷன். இதுல எஸ்பெஷலி டிடாஸ் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க. ஓகே இதுல வேஃப் எஸ்எஸ்எல் ஆஃப்லோட் வச்சிருக்காங்க. இதுல நம்மளோட என்எஸ்ஜி ஃபயர்வால் இன்டகிரேஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ பேசிக் லெவல் யூஸ் கேஸ் வந்து குளோபல் ஆப் டெலிவரி, சிடிஎன் ஃபெயில் ஓவர். இதுல அட்வான்ஸ் ஆப் ரவுட்டிங், மைக்ரோ சர்வீஸ் இன்கிரன்ஸ். இதுல வந்து விஎம் ஸ்கேல் செட்டு, செட் டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இதுல அடிஷ்னலா சிடிஎன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சிடிஎன்னா கேஷிங். ஓகே கேஷிங் அப்படின்னா ஓவரால் கேஷிங்கோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து யூஎஸ்ல வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து விஎம் ரன் பண்றோம். விஎம்ல இந்தியாவில் வந்து தான் அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்தியாவில் தான் வந்து ஆக்சஸ் பண்றோம். அது வந்து ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனு, மார்க்கெட்டிங் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டிங் வந்து சடனா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க அக்ராஸ் ஆல் த ரீஜன்ஸ். ஓகேங்களா? ஸோ பட் ஆமா, பட் வந்து எப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து க்ரோ ஆகும் தெரியாது மற்ற ரீஜன்ஸ்ல. இப்போ சடனா வேற ஒரு ரீஜன்ல வந்து ஆஸ்திரேலியாலயோ இல்லை யூஎஸ்லயோ வந்து க்ரோத் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராடக்ட் சைட்டை வந்து அக்சஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் போகும்போது லேட்டன்சி வந்து ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு. லேட்டன்சி பிரச்சனை வரும். இங்க இருந்து இந்தியாவில் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து யூஎஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா லேட்டன்சி பிரச்சனை ஆயிடும். ஓகேயா? ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், சிடிஎன் யூஸ் பண்ணுவாங்க. சிடிஎன்னா கேஷிங் சர்வர் மாதிரி இருக்கும். அங்க யூஎஸ்ல ஒரு கேஷிங் சர்வர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு வந்து நார்மலா ஆகுற மாதிரி லேட்டன்சி அங்க வந்து ஆயிட்டு அங்க வந்து கேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்ல இருந்து யாராவது அக்சஸ் பண்றாங்க நம்ம வெப்சைட்னா அங்க இருந்தே கேஷிங் சர்வர்ல இருந்தே அவங்களுக்கு போயிடும். ஓகே ரெக்வஸ்ட் இந்தியா வரைக்கும் வராது. ஸோ அங்கங்க ஒரு என் பாயிண்ட் இருக்கும். டேட்டா ஐ மீன் அஷூர்லேயே என் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த என் பாயிண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் நம்மளோட வெப்சைட்ஸ் கண்டென்ட் எல்லாமே. இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட் பண்ணி அங்க புஷ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேஞ்சஸ். இல்ல ஸோ எல்லாமே வந்து யூஎஸ்ல இருந்தே நமக்கு வந்து
கேஷிங் வந்து அங்கிருந்தே கேஷிங் போயிடும், இந்தியாவுக்கு டிராஃபிக் வராது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வேணும்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க என் பாயிண்ட் வந்து கேஷிங் சர்வர் கிரியேட் பண்ணி அங்கே வந்து நம்ம புஷ் பண்ணிடுவோம். ஸோ அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து யார் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்தே போயிடும். ஸோ வித்தின் தி நம்ம சரௌண்டி நியர்பை ஆஸ்திரேலியாவிலேருந்து யூஸ் பண்ணுறவங்க அங்கேருந்தே கேஷிங் வந்து போயிடும். ஸோ தட் லேட்டன்சி ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபுல்லாக வந்து கம்மியாயிடுச்சு, திரும்பவும் யூஸ் பண்ணுறது கம்மியாச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கேஷிங் சர்வர். ஏன்னா அதுக்கு நம்ம அங்கே ஒரு சர்வர் போட்டு இங்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டு இங்கேருந்து யூஎஸ்லேருந்து ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணி அங்கேருந்து அங்கே அக்சஸ் பண்ணுறவங்களுக்கு அங்கே வந்து போகிற மாதிரி வச்சுக்கிறது பதில் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கேஷிங் சர்வர்ஸ்னா அதே வெப்சைட் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒன்று இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான், சிடிஎன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் மூணுத்துக்குமே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபியூச்சர் மூணுமே கான்செப்ட் வைஸ் வந்து மோஸ்ட்லி சிமிலர் தான். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து லோடு டிராஃபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், எல்லாமே அவைலபிலிட்டி கொடுக்கும். நம்ம 2 வெப் சர்வர் ரன் பண்ணோம் இல்லை 2 ஆப் சர்வீஸ் ரன் பண்ணோம்னா அவைலபிலிட்டி கொடுக்கும். ரெண்டுமே வந்து டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணுத்துக்குமே காமன் தான் இந்த கான்செப்ட். பட் அஷூர் லோட் பேலன்சர் வந்து லேயர் 4 தான் ஒர்க் ஆகும். இப்போ அஷூர் ஃப்ரண்ட் டோரும் அஷூர் அப்ளிகேஷன் கேட்வே பார்த்தீங்கன்னா சிமிலர், வெரி சிமிலராக இருக்கும். ஓகே, நீங்க கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது குளோபல் ஸ்கோப்பு, மல்டி ரீஜன் வெப் ஆப்ஸ், பெஸ்ட் ஃபார் மல்டி ரீஜன் வெப் ஆப்ஸ். அது வந்து வித்தின் ரீஜன்ல இருக்கிற வெப் ஆப்ஸ் வந்து மட்டும் வேணும்னு அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எது வந்ததுன்னா லோட் பேலன்சர் வந்தது. ஸோ அப்ளிகேஷனுக்கு டெடிகேட்டடாக வந்து அப்ளிகேஷன் கேட்வே வந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரெண்டர் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி சிடிஎன் கேஷிங்க்கு. அப்புறமா டைரக்ட் தீதாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் கேட்வே வந்து தீதாஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது ஒரு ரிட்டர்ன்ல இல்லை. ஒரு ஓஎஸ்டபிள்யூஎஸ்பியில டிடாஸ் வரும். பட் டெடிகேட்டடா டிடாஸ் வந்து அட்வான்ஸ்டு டூல்ல தான் நம்மளால ஃபுல் ஃபிக்ஸ்டா டிடாஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஏன்னா டிடாஸ்க்கு தனி லைசன்ஸ் வாங்குவாங்க. இப்போ நீங்க நெட்வொர்க்கிங் ஆன் ப்ரெமிஸ்லயோ இல்லைன்னா கிளவுட்ல வந்து டெடிகேட்டடா எனக்கு டிடாஸ் வேணும்னா தனியாக தான் வந்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி டூல் தான் வாங்குவாங்க, செக்யூரிட்டி டீம்லாம். ஸோ அதில் தான் ஃபுல் ஃபிக்ஸ்டா பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு டிடாஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து அஷூர் ஃப்ரண்ட் டோர் வந்து கொடுக்குது டைரக்டா. ஓகே, ஸோ அது மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால மோஸ்ட்லி people are migrating or people are choosing the Azure front door now. அந்த இப்போ யூஸ் கேஸ் ஆப்ஷனலா தான் வச்சிருக்கான் கேஷிங் கூட, நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்காது இல்லையா கேஷிங் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ அதனால இது மாதிரி போவோம், ஆப்ஷனலா வச்சிருக்கோம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுக்குன்னு டெடிகேட்டடா நம்ம போறதுக்கு பதில். புரிஞ்சுதா மூணும்? புரிஞ்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நீங்க கான்செப்ட் புரிஞ்சிடணும் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கான்செப்ட். ஓகே, ஆர்கனைசேஷன்ல வரும்போது உங்களுக்கு நீங்க அதுல எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி லோட் பேலன்சர் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்ததுனால இட்ஸ் சிமிலர் டு லோட் பேலன்சர் தான். திரும்ப அதே தான் நம்ம கான்ஃபிகரேஷன் வைஸ் அதே தான் இருக்கும். ஓகேங்களா? அங்க ஒரே ஒரு ஆப்ஷன்னா பாத் பேஸ்ன்னு இருக்கும், அது ஸ்லாஷ்னு போட்டு ஸ்லாஷ்னு முடிச்சு போனாங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஷூர் டிராஃபிக் மேனேஜர். ஸோ இது வந்து பியூர்லி ஆன் டிஎன்எஸ் பேஸ்டு டிராஃபிக் சர்வீஸ். பர்பஸ் வந்து ரவுட்ஸ் யூசர் ரெக்வஸ்ட் டு தி பெஸ்ட் அவைலபிள் எண்ட் பாயிண்ட்.
use DNS to direct clients to endpoint based on the routing method, parity, weight and ஸோ நம்ம டிராஃபிக் மேனேஜர்ல யூஸ் பண்ணி இது வந்து ரவுட் பேஸ்டு. நம்ம லோட் பேலன்சர்ல இருந்து இப்போ நீங்க ஒரு ஒரு வெப்சைட் ரன் பண்றீங்க அப்படின்னா www.abc.com அதை வந்து நீங்க ரன் நீங்க எண்ட் ஆஃப் தி டே என்னோட வெப்சைட் இதுதான் அப்படின்னும் போது நீங்க ஹிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்க போவோம், டிராஃபிக் வந்து லோட் பேலன்சர் போகும், இல்ல அப்ளிகேஷன் கேட் போகும், இல்லைன்னா அஷூர் ஃப்ரண்ட் டோர். இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று வச்சிருப்போம். அதுல இருந்து பேக் எண்ட் வந்து நம்ம அஷூர் விஎம் வச்சிருக்கலாம், இல்லைன்னா அஷூர் ஆப் சர்வீஸ் வச்சிருக்கோமோ அதுக்குள்ள பேக் எண்ட் போயிட்டு அங்க இருக்கிற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து லான்ச் ஆகும் இல்லையா. இதுதான் கான்செப்ட். ஓகே. பட் வந்து அஷூர் டிராஃபிக் மேனேஜர்ல இன்னொரு ஒரு நடுவில் ஒரு லேயர் போட்டு டிராஃபிக் வந்து நம்ம இது வழியா அனுப்பலாம், டிஎன்எஸ். ஸோ www.abc.com அப்படின்னு போட்டீங்கன்னா டிராஃபிக் வந்து இங்கே வரும், டிராஃபிக் மேனேஜருக்கு வரும். டிராஃபிக் மேனேஜர்ல இருந்து லோட் பேலன்சர் போகும். ஸோ ஏன் இங்க வரணும் அப்படின்னா இதுல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. ப்ரையாரிட்டி இங்கே நம்ம வந்து ஃபெயிலோர் என் பாயிண்ட் இஃப் பிரைமரி இஸ் டவுன், இது வந்து ரீஜனல் வைஸ் நம்ம என் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ரீஜனல் வைஸ் இப்போ யூஎஸ்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னா யூஎஸ்லயும் ஒர்க், யூஎஸ்ல இன்கேஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நெட்வொர்க் சர்வீஸ் வந்து வெஸ்ட்ல இருந்து ஒர்க் ஆகும். ரவுட்டிங் வெஸ்ட்ல ரவுட்டிங் போயிட்டு வெஸ்ட்ல இருக்கிற நெட்வொர்க்கிங்ல இருந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகும். ஓகே. வெயிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டிராஃபிக் ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல் appropriately useful for AB testing. ஸோ வெயிட் அண்ட் அப்படி கான்செப்ட் என்ன, பேக் எண்ட்ல எனக்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ்ல தான் வந்து அதிகம் பேர் யூஸ் பண்ணுவாங்க, யூரோப்ல வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வெயிட் அண்ட் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 80% வந்து யூஎஸ்ல டிராஃபிக் போகணும், 20% வந்து யூரோப்ல போகணும். ஸோ 80% டிராஃபிக் வந்து யூஎஸ்ல செட் பண்ணிடுவோம். யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டிராஃபிக் லேட்டன்சி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வந்து மோஸ்ட்லி 50-50 கூட வச்சிருப்பாங்க. ஸோ யூஎஸ்ல இருந்து நிறைய ஒரு 1000-2000 பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூரோப்லயே ஒரு 2000 பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்னும் போது 50-50 வச்சுக்கலாம். ஸோ டிராஃபிக் வந்து வெயிட் அண்ட் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுல பர்ஃபார்மன்ஸ் டைரக்ட் யூசர் டு தி லோயஸ்ட் லேட்டன்சி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரும்போது 100% யூஎஸ்ல வச்சுக்கலாம். எனக்கு அங்கதான் எனக்கு வந்து டெடிகேட்டடா வேணும் அப்படின்னும் போது யூஎஸ் சூஸ் பண்றோம். பர்ஃபார்மன்ஸ் ரவுட்டிங் மெத்தட் இது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போதே ரவுட்டிங் மெத்தட் வந்து என்ன வேணும், ப்ரையாரிட்டி வேணுமா, வெயிட் அண்ட் வேணுமா, பர்ஃபார்மன்ஸ் வேணுமா அப்படின்னு இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு ரீஜன் கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த ரீஜன்ல மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஜியோகிராஃபிக் வந்து ரவுட் பேஸ்ட் ஆன் user location for compliance or localization. So geographical user location. So geographic ஒரு 4-5 லொகேஷன் வரும். ஸோ அந்த லொகேஷன்ல இருந்து மட்டும் தான் அங்கிருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா அங்க மட்டும் லேட்டன்சி வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரூட்டிங் மெத்தட். இல்ல நீங்க நார்மலா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாவே எல்லாத்துல இருந்துமே வந்து ஆக்சஸ் ஆகும். மோஸ்ட்லி ப்ரையாரிட்டி தான் போவாங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல. பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, வெயிட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஜியோகிராபிக்ஸ், அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க எது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, சில பேர் வெயிட் அண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ப்ரையாரிட்டி டிஃபால்ட்டா ப்ரையாரிட்டி தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபெயிலோர் கான்செப்ட் தான் போவாங்க மோஸ்ட்லி. எனக்கு வந்து என் பாயிண்ட் வந்து மொத்தமா ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ லோட் பேலன்சர்ல இருக்கீங்க அப்படின்னா அது குளோபல்ல இருந்தாலும் பட் குளோபல் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஒர்க் ஆகும் எல்லாமே. பட் இப்போ யூஎஸ்ல தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் கேட்வேவோ இல்ல அஷூர் ஃப்ரண்ட் டோரோ போட்டிருக்கீங்க அப்படின்னா யூஎஸ் நெட்வொர்க் வந்து டவுன் ஆயிடுச்சு, நெட்வொர்க்கிங் லெவல்ல நான் சொல்றேன், டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் டவுன் தான்.
யூஎஸ்குள்ள ஏதோ ஒரு டேட்டா சென்டர் மட்டும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்போ ஒர்க் ஆகும். பட் என்டையர் யூஎஸ்ஏ டவுன் ஆயிடுச்சுன்னா டவுன் தான். ஸோ அந்த அந்த மாதிரி கேசஸ்ல ரவுட் 53 அடிஷ்னலா வச்சிருப்பாங்க டிஎன்எஸ் இதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிஎன்எஸ் டிராஃபிக் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் என் பாயிண்ட் லெவல்ல வந்து ஒன் மோர் லேயர் நமக்கு வந்து செக்யூரிட்டி கிடைக்கும். பட் அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த அவங்க ஃப்ரண்ட் டோர் யூஸ் பண்ணலாம், இல்ல லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல அப்ளிகேஷன் கேட்வே யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் இது சப்போர்ட்டுக்கு இன்னொரு லேயரா டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்ணலாம். ஆமா. ஓகே, இப்போ ரியல் டைம்ல இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் விஎம்ல அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு வந்து 2 அப்ளிகேஷன் 3 வெப் சர்வர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 2 வெப் சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த 2 வெப் சர்வரை வந்து நான் வந்து ஹை அவைலபிலிட்டியா வேணும். எனக்கு வந்து டவுனே ஆகக்கூடாது, ஹை அவைலபிலிட்டி இருக்கணும், டவுன் ஆகக்கூடாது. அண்ட் எனக்கு வந்து நான் வந்து டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இன்னொன்று வந்து நான் வந்து இந்த மாதிரி என்னோட செக்யூரிட்டி பேச்சஸோ இல்லைன்னா அதெல்லாம் நான் வந்து பண்ணும்போது அதுக்கும் எனக்கு வேணும். அதுலேயும் டவுன் ஆகக்கூடாது, பேக்கெண்டில் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி 3 பர்பஸ் இருக்கும்போது எய்தர் அஷ்யூர் ஃப்ரண்ட் டோர் இல்லைன்னா அப்ளிகேஷன் கேட்வே. மோஸ்ட்லி அப்ளிகேஷன் கேட்வே இல்லைன்னா, ஏன்னா அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து பாயிண்டிங் டு ரவுட் 53 யூஸ் பண்ணுவாங்க. ரவுட் 53லேருந்து ஒரு யூஆர்எல்க்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ டிராஃபிக் வந்து இப்படி வரும். ஹிட் பண்ணிங்கன்னா ரவுட் 53 வந்துட்டு ரவுட் 53லேருந்து அப்ளிகேஷன் போயிட்டு ஃப்ரண்ட் டோர் போயிட்டு ஃப்ரண்ட் டோர்லேருந்து பேக் அண்ட் வந்து விஎம்ஸ் ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு அங்கே ஹெல்த் செக் அங்கே என்ன வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ரவுட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாஜிக்கல் விஎம், சிம்பிளிஃபைடு, லோட் பேலன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஃபயர்வால் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சா லாஸ்டா? ஒர்க் ஆச்சு. இந்த டினே பண்றது ஒர்க் ஆயிடுச்சா? சூப்பர். ஸோ அதுதான் இங்க கிளவுட் நேட்டிவ் ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் ஃபார் சென்ட்ரலைஸ்ட் டிராஃபிக் ஃபில்டரிங் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன். டெப்ளாய் இன் வெப் விநெட்ல தான் நம்ம பண்ணோம் இல்லையா. கான்ஃபிகர் ஃபயர்வால்ஸ் நெட்வொர்க்கிங் பண்றோம், அப்ளிகேஷனும் பண்ணலாம். டிநெட் ரூல்ஸ், ரவுட் டிராஃபிக் வயா ODR. ஸோ இது வந்து ஒரு லேயரா வந்துடும். எனக்கு வந்து அவுட் பவுண்ட்ல வந்து நம்ம இன்பவுண்ட் வந்து செக்யூரிட்டி குரூப் வழியாவே ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ செக்யூரிட்டியில யார் வந்து நமக்கு இன்பவுண்ட்ல வரணும் அப்படின்னு. அவுட் பவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக நம்ம ஃபயர்வால் போறோம் தெரியுங்களா. ஸோ ஃபயர்வால் வந்து நம்ம வந்து அவுட் பவுண்ட்ல என்ன பண்ணும்போது ஐபி வச்சுதான் நம்ம ஐபி போர்ட் நம்பர் வச்சுதான் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் லெவல்ல நம்ம வந்து டினை பண்ண முடியும், இல்லை அலோவ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ ஃபயர்வால் வரும்போது அப்ளிகேஷன் லெவல்ல பண்ணலாம். அப்ளிகேஷன்னா வெப்சைட்ஸ் லெவல்ல பண்றோம். அவுட் பவுண்ட்ல எனக்கு இன்டர்நெட் வேணும், பட் வந்து சில சைட்ஸ்லாம் எனக்கு வந்து டினை ஆகணும். சில டொமைன் சைட்ஸை விட டொமைன்லாம் டினை ஆகணும். ஏன்னா சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், அதனால நம்ம ஒன்னொன்னா போயிட்டு இருக்க முடியாது. எனக்கு வந்து இந்த செட் ஆஃப் விநெட்ல இருந்து எந்த சைட்ஸுமே வந்து இந்த மாதிரி சைட்ஸ்லாம் ஒர்க் ஆகக்கூடாது, அப்படியே வச்சுப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அலோவ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டார் டாட் சம்திங் கொடுத்துட்டு microsoft.com அதெல்லாம் அலோவ் பண்ணு, மற்ற இதெல்லாம் வந்து டினை பண்ணு, அந்த மாதிரியும் கொடுத்துடலாம். டினை கொடுத்துட்டு ஸ்டார் டாட் அதெல்லாம் நம்ம டினை ரூல்ல ஆட் பண்ணிட்டு போயிட்டு டொமைன்ஸ் லெவல்ல ஆட் பண்ணணும். Amazon.com இந்த மாதிரி சோசியல் மீடியா வெப்சைட்ஸ்லாம் டொமைன்லாம் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். .netன்னு வருது, .mediaன்னு வருது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு
இந்த மைக்ரோசாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ல தான் வரும் .com microsoft.com. ஸோ அது அப்பார்ட் ஃப்ரம் தட் .netன்னு வருது மீடியான்னு வருது வேற ஏதாவது வருது எல்லாத்தையும் வந்து நம்ம பிளாக் பண்ணிடுவோம். ஓகே. பேஸ்டியன் ஓர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ பேஸ்டியன் ஓர்ஸ்னா ஜம்ப் பாக்ஸாக யூஸ் பண்ணும். எனக்கு வந்து செக்யூர் RDP SSH கனெக்ட் டு வித்தவுட் பப்ளிக் ஐபிஸ். பப்ளிக் ஐபி தேவையில்ல அதுக்கு. டெப்ளாய் இன் டெடிகேட்டட் சப்நெட்ஸ் கனெக்ட் via போர்ட்டல் ஆர் நேட்டிவ் கிளைண்ட். அது வந்து ஒரு ஜம்ப் பாக்ஸா வந்து அக்சஸ் ஆகும். இந்த நெட்வொர்க் வாட்சர் வந்து எதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து மானிட்டரிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் ஃபார் நம்ம ஒரு VNet கிரியேட் பண்ணோடனே அது வந்து கிரியேட் ஆகிடும். ஏன் அது வந்து ஆப்ஷனில் இருக்கும், நம்ம அன்செக் பண்ணணும், இல்லைன்னா அது அது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். அது எதுக்கு அப்படின்னா நெட்வொர்க்கிங்கில் வர டிராஃபிக்ஸ் நெட்வொர்க்குள்ளே வருது இல்லையா, எந்தெந்த ஐபிலாம் வருது நம்மளோட VPCக்குள்ள VNetக்குள்ள, அதில் வந்து அந்த NSC ஃப்ளோ லாக்ஸில் பார்த்துடலாம். பேக்கெட் கேப்சர். ஸோ எந்தெந்த இப்போ நம்ம வந்து ஒரு VNet கிரியேட் பண்ணிட்டோம், அந்த VNetக்குள்ள ஒரு VM போட்டிருக்கோம், அந்த VM வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஸோ என்னோட பப்ளிக் ஐபிலேருந்து நான் உங்களோட அப்ளிகேஷனை ஹிட் பண்ணுறேன்னா என்னோட பப்ளிக் ஐபிலேருந்து 80 இல்லை 443 வந்து டிராஃபிக் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்றது என்னோட பப்ளிக் ஐபிக்கு வந்து நீங்கள் பார்த்துடலாம். டிராஃபிக் வர்றது ஃப்ளோ லாக்ஸில் போய். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பப்ளிக் ஐபிலாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் லாக்ஸ். ஸோ இது வந்து யாராவது கஸ்டமர் வந்து ஒரு VPN போடுறீங்க கஸ்டமர்லேருந்து இங்கே நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இன்னும் ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது அவனோட கஸ்டமரோட பப்ளிக் ஐபி வந்து நம்ம VNetக்கு வந்து ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம லாக்ஸில் பார்க்கலாம். எந்தெந்த பப்ளிக் ஐபிலாம் வந்து நம்மளோட பப்ளிக் ஐபிக்கோ நம்ம பப்ளிக் ஐபிக்கு ஹிட் வருதோ இல்லை நம்ம VNetக்கு ஹிட் வருதோ எல்லாமே வந்து ஒரு லாகா வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஏகப்பட்ட லாக்ஸ் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதுக்குதான் இது. ஸோ அதுதான் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிடுது. அதுக்கு வந்து சம் ஸ்டோரேஜும் கிரியேட் ஆகிடும் பேக் எண்டில், அந்த ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம ரிசோர்ஸ் குரூப் லெவலில் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் டெலீட் ஆகிடும் மொத்தமாக. எக்ஸ்பிரஸ் லோட் பார்த்தாச்சு. ஸோ இது எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் டோர் வந்து குளோபல் CDN ப்ளஸ் WAF. டிராஃபிக் மேனேஜர் வந்து ஸ்பெஷலி ஃபார் DNS ஃபெயிலோவர் அண்ட் ரவுட்டிங் அண்ட் ஃபெயிலோவர் மெத்தட். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து செக்யூரிட்டி ப்ளஸ் VM. லோட் பேலன்சர் வந்து L4 லேயர் 4ஓட டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எஸ்பெஷலி. ஃபயர்வால் வந்து செக்யூரிட்டி ஸ்டேட்ஃபுல். எங்கேயாவது நீங்கள் வேர்டு வந்து ஸ்டேட்ஃபுல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் எங்க ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்யூர் ஃபயர்வால் சூஸ் பண்றேங்க. ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பா, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்பா, அஷ்யூர் ஃபயர்வாலா, இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எது பெஸ்ட்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, அதனால சொல்றேன். which one is act as a stateful ப்ரொடக்ஷன், ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அஷ்யூர் ஃபயர்வால், அஷ்யூர் செக்யூரிட்டி குரூப், அஷ்யூர் NSG கொடுத்துட்டு இந்த மாதிரி எது எதெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து அஷ்யூர் ஃபயர்வால் சூஸ் பண்ணணும். பேஸ்டியன் வந்து ஆக்சஸ் செக்யூர் RDP நெட்வொர்க் வாட்சர் மானிட்டரிங் டயக்னாஸ்டிக்ஸ் எக்ஸ்பிரஸ் ரோட் வந்து கனெக்டிவிட்டி பிரைவேட் லிங்க். சர்க்கிட்ஸ் வந்து லாஜிக்கல் லிங்க். பேரிங் வந்து
ரவுட்டிங் செக்ரிகேஷன்ஸ். நம்ம பியரிங் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பியரிங் வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். பியரிங் கான்செப்ட்னா விபிசி விநெட் பியரிங் சொல்லுவாங்க. ஸோ விநெட் பியரிங் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்ல ஒரு விஎம் இருக்கு, யூஎஸ்ல வெஸ்ட்ல ஒரு இன்னொரு விஎம் இருக்கு. ஸோ 2 விஎம்க்கும் எனக்கு கனெக்டிவிட்டி வேணும், ஆனால் ப்ரைவேட்டாக தான் வேணும். ஸோ இன்டர்நெட் வழியாக வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க பப்ளிக் ஏபிஐ இங்கே செக்யூரிட்டி குரூப்பில் சொல்லுவோம், இங்கே இருக்க பப்ளிக் ஏபிஐ வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி குரூப்பில் போட்டு ரெண்டுத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணுவோம் இன்டர்நெட் வழியாக இன் ஜென்ரலாக வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து ஷேர் எடுத்துக்கலாம், டபுள் ஷேர் போட்டு டபுள் கோலன் போட்டு நீங்கள் அந்த ஐபி போட்டிங்கன்னா இங்கே வந்து பாஸ்வேர்ட் கேட்கும், அதோட யூசர் நேமோட பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவ் வந்து ஷேர் கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் ஆகும். இல்லை ஆர்டிபி எடுக்கணும்னா ஆர்டிபி எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து இன்டர்நெட் வழியாக பண்ணுறது, அது வந்து நாட் ரெக்கமெண்டட். ப்ரைவேட்டாக பண்ணணும் பிட்வீன் 2 ரீஜன்ஸ்ல இருக்க விஎம்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பியரிங் கான்செப்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, விநெட் பியரிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த விநெட் பியரிங் என்ன பண்ணும், enable the connectivity privately through between 2 VMs between 2 regions. ஓகேவா? ஸோ நம்ம அந்த எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைவேட்டாக ஒர்க் ஆகும். ஏதாவது இப்போ நீங்கள் ஏதாவது இன்டர்கேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்டர்கேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட மெயின் அப்ளிகேஷன் வந்து யூஎஸ்ல இருக்கு, ஒரு டிபெண்டன்சி அப்ளிகேஷன் வந்து வெஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம இன்டர்கேட் பண்ணும்போது ப்ரைவேட்டாக பண்ணீங்கன்னா செக்யூராக இருக்கும். அது வேணா எப்படின்னு நம்ம அது டெமோ பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன டைம் ஆகுது, 8:48. இங்க அவைலபிளா இருப்பீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இங்க வந்து லாகின் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே. இதுல விநெட் பியரிங்ல ஒரு இது என்னன்னா, ஒரே ஐபி ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து கஸ்டமைஸா நம்ம ஒரு விநெட் போடணும். ஒன்னு டிஃபால்ட் வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஐ மீன் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா 192 அப்படின்னு இருக்கணும், இன்னொன்று வந்து 10 டாட்ல இருக்கணும். ஸோ ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கிறது 10 டாட்ல இருக்கட்டும், இன்னொன்று வந்து 192 அந்த ரேஞ்சில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அது, ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் இருக்கிறது கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ அதுதான் ப்ரீ ரெக்வெஸ்ட். ஓகே. ஸோ யூஎஸ்ல டெடிகேட்டடா ஐ மீன் டிஃபால்ட்டா இருக்கிற விநெட் யூஸ் பண்ணி ஒரு சின்னதா ஒரு விஎம் போட்டுக்கோங்க. வெஸ்ட்ல குயிக்கா ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் போடுங்க. அப்ளிகேஷன் எதுவும் தேவையில்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து யூஎஸ்ல வெஸ்ட்ல வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு விநெட் பண்ணணும். ஆமா, ஈஸ்ட்ல அதுக்கு முன்னாடி ஈஸ்ட்ல பை டிஃபால்ட்டா இருக்கிற விநெட்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஈஸ்ட்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணி விநெட் கிரியேட் பண்ணனும், வெஸ்ட்ல ஒரு விஎம். ஆமா.
வெல்பிரிட் ஜோன்லாம் வேண்டாம், அதெல்லாம் நோ ஆப்ஷன்ஸ் வந்து நோன்னு கொடுத்துருங்க, நன் கொடுத்துருங்க. நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சரி. இது எது வேணா இருக்கட்டும், உபுண்டு கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. டிசிஏ இருக்கட்டும். டிசியில் என்ன கான்ஃபிகரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணுங்க. மேலே மேலே ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து பாஸ்வேர்ட். இது வந்து ஈஸ்டா, ஓகே. ஈஸ்டில் அப்படியே ரிவ்யூ கிரியேட் கொடுத்துருங்க. பேரலாக டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டு வெஸ்ட்டில் போயிட்டு விநெட்டில் போயிட்டு ஒரு விநெட் கிரியேட் பண்ணுங்க. ஈஸ்ட்டுக்கு வரும். ஈஸ்டில் நம்ம பண்ணியாச்சு. வெஸ்ட்டில் வந்து ஓகே, ஒரு விநெட் கிரியேட் பண்ணுங்க, பிக்சர் நெட்வொர்க். இது பெஸ்டா, இது பெஸ்ட். இது அட்ரஸ் ப்ளஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டு மேலே இல்லை இல்லை அட்ரஸ் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுங்க. ஆட் நான் அதை மாடிஃபை பண்ணுங்க. 192 160 192 168 1.0/24. சப்நெட் வேணா ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆட் சப்நெட் கொடுத்துட்டு அந்த சைஸ் மட்டும் அதுக்கிட்டோம். சைஸ் கீழே வந்து 25 வச்சுருங்க. 25 வச்சுருங்க. சும்மா ஒன்று தானே. ஆட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கிரியேட். இப்போ வெஸ்ட்லயும் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுங்க. வெஸ்ட்ல வரும்.
ம். இது ஓகே. 2 and 4 ஓகே. நெட்வொர்க்கிங் கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலீட் பண்றதால அதுவே எடுத்துக்கும். ஓகே, ரிவ்யூ கொடுத்துருக்கு. இது இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட்ல இருக்கிறது லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. புட்டி இருக்கா உங்ககிட்ட? சரி. புட்டி டூல் இருக்கா? இல்ல. ஓகே ஓகே, உங்களதுல இது பண்ண முடியாதுல்ல. இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ண முடியுமா உங்களதுல லேப்டாப்ல? இது பர்சனல் லேப்டாப் தான். ஆக்சுவலி ஓகே ஓகே, லாஸ்ட் அப்போ டைம் ஒரு தடவை பண்ணோம்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணுங்க புட்டி. இருக்கு. பப்ளிக் ஏபி பேஸ்ட். இதோ. அதுல இருக்கும், ஓப்பன். எஸ் சார். இது இருக்கட்டும். அப்படியே ரெண்டாவது பிஎம் பயிற்சின்றது அதுக்கு சைமல்டேனியஸா ஓப்பன். இது ரிமோட்ல எடுக்குது. அதேதான் புட்டிக்கு, அதேதான். இதையும் புட்டியில போட்டு. இன்னொரு புட்டியில. ஓகே. இப்போ இதுக்கு சைட்ல ட்ராக் பண்ணி சைட்ல வெஸ்ட் ஈஸ்ட் ரைட் சைட்ல இருக்கா, வெஸ்ட் ட்ராக் பண்ணி ரைட் சைடு. இப்போ ஈஸ்ட்ல இருந்து நம்ம வெஸ்ட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணணும். ஓகே. ஸோ ஈஸ்ட்ல இருக்க கிளிக் பண்ணி வெஸ்ட்ல இருக்க ஐபி பிரைவேட் ஐபி பாருங்க. ஈஸ்ட்ல போயிட்டு அப்ளிகேஷன் புட்டியில கிளிக் பண்ணிட்டு பிங்னு கொடுங்க. பிஐஎன்ஜி பிங்.
கமாண்ட் PANG ஸ்பேஸ் விட்டு இப்போ இங்க அஷ்யூர் போர்ட்டல்ல வெஸ்ட்ல இருக்க VM செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கிளிக் பண்ணுங்க அவுட் சைடு. இல்லை அவுட் சைடு இங்க கீழே வாங்க. பப்ளிக் ஐபி இல்லை, பிரைவேட் ஐபி வரும். கீழே வாங்க. அந்த 192 அதை காப்பி பண்ணி ஈஸ்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டைப் பண்ணிடுங்க. இல்லை வரலன்னு நினைக்கிறேன். அந்த 2 அதெல்லாம் இருக்கு. ஸ்பேஸ் விட்டு என்டர். அது இருக்கட்டும். அதே மாதிரி வெஸ்ட்ல போட்டு கிளிக் பண்ணிட்டு அந்த ஈஸ்ட்ல போயிட்டு பின்கன் கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு. இது பப்ளிக் ஐபி. பிரைவேட் தான். 10.0.0.4. அப்படி இப்போ வந்து ஏதாவது ஒரு ரீஜன்ல போயிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அஷ்யூர் போர்ட்டல்ல விநெட் குள்ள போயிடுங்க. விநெட் 1 போங்க. ஐ மீன் ஈஸ்டே போங்க. விநெட் குள்ள அதுல பியரிங் சர்ச் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணுங்க. ஆட். இது வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ஐபன் இல்லை 2. ஓகே, 2 வந்து ஸ்மால் லெட்டர் T. சப்ஸ்கிரிப்ஷன் விநெட் லெவல்ல பண்ண போறோம். சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து இங்க நம்ம ஈஸ்ட்ல இருக்கோமா, வெஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹலோ, அது டிக் பண்ணிக்கோங்க. அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மட்டும் போகணும். இது நேம். இங்கேயும் பியரிங் வெஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்வர்ட். ஆட் கொடுத்தேன். ஆட் கொடுத்தேன். இதே மாதிரி வெஸ்ட்லயும் போய் பண்ணுங்க. ஓகே, அங்க வந்து சோர்ஸ் வந்து வெஸ்ட் இருக்கணும், டெஸ்டினேஷன் வந்து ஈஸ்ட் இருக்கும். ஓகே. ஆல்ரெடி வந்திருந்தா ஓகே. ஆனா இது என்ன இருக்கு, அது இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த டபுள் ஆரோ செலக்ட் பண்ணி அந்த கனெக்டட். இப்போ போய் பாருங்க, அதுல விஎம்ல போய் பாருங்க. ஓகே, ரீச்சபிலிட்டி வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து விநெட் பியரிங். இப்போ நம்ம பிரைவேட் ஐபி வழியாவே நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே ரீச்சபிலிட்டி எனேபிள் பண்றோம். ஓகே.